எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அத்தனை கவலையும் அத்தனை வருத்தத்தையும் பல விஷயம் குடும்பம் சார்ந்து சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பல மனசால் ஒடிஞ்சு போனவங்க யாருன்னா மகரங்க. ஏமாந்து போனவங்களும் மகரம். இனிமே நல்லா இருக்குமா அப்படின்னா அந்த நல்லா இருக்குமாங்கிற நல்ல விஷயங்கள் அடித்தளம், அந்த பேஸ்மெண்ட் போகக்கூடிய மாதம் மே மாதம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம். ஓகே மேம், இந்த மே மாதத்துடைய மேஷம்ல இருந்து மீனம் வரை ராசிக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம் மேம். ஒரு ராசியா பார்த்துடலாம். கூடவே பரிகாரத்தையும் சேர்த்து சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மேம். சிறப்புமா. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச வஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்குமே இந்த மே மாதம் சிறப்பான ஒரு பலாபலனையும் ஒரு விமோச்சத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா ரிசல்ட் வரக்கூடிய, நம்மளுடைய ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அமையப்போகுது. மே 4ஆம் தேதி. அது எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கால சர்ப தோஷமாக ராகு கும்பத்தில் இருக்கிறாருங்க. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சித்திரையும் வைகாசியும் கலந்து, தமிழ் மாதம் கலந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெற்று மேசத்தில் இருப்பார். அப்புறம் பாதி மாதத்துக்கு மேலே, அதாவது 15ஆம் தேதிக்கு வைகாசி மாதம் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்கு சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடத்த தான் தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். அப்படி வரிசையில் இந்த மாதம் வைகாசி விசாகம் மே மாதம் ரொம்ப சிறப்பு. அது கடைசிக்கு வருதுங்க. அந்த மாதிரி டைமில் வருது. அதாவது 30ஆம் தேதி வருது. இப்போங்க மே 30ஆம் தேதி முருகனுக்கு விசேஷமான உகந்த நாள். நடுவில் பார்த்திங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பம். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரத்துடைய பிரதோஷமும் கலந்து அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அக்னி நட்சத்திரத்தோட தோஷ நிவர்த்தி. இந்த அக்னி நட்சத்திரமும் தோஷ நிவர்த்தியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு எதுனா கத்திரி வெயில்பாங்க. ரொம்ப இந்த வருஷம் எல்லா கிளைமேட்டுமே இந்த பராபவ ஆண்டு மோசமாக தான் இருக்கும், அதிவீதியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா மாவட்டத்துலேயுமே வெப்ப கதிர்வீச்சுகள் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேலே மே மாதமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வராமல் ஒரு 10-11 மணிலேருந்து 3 மணி வரையும் வீட்டிலேயோ அல்லது ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்லது. வெயிலில் உடம்பு தொந்தரவுகள், உஷ்ணம் அதிகமாயிரும். அதை பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த காலேஜ் அட்மிஷனு அது இதுன்னு நிறையா உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் கடைசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு மே கடைசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சுபகிரகம் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் 2ஆம் தேதிங்கிறது திருக்கணிதப்படிங்க. இந்த மாதிரி விசேஷ அமைப்புகள் இருக்கிறதுனால வளர்பிறையாக வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் இருக்குது. சதுர்த்தி சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில். அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது அதைவிட விசேஷமான விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பில் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில மாதம் மே மாதம் என்ன சிறப்பு பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம். ஓகே மேம், அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு?
சிறப்பான விஷயங்கள் காத்திருக்குது சொல்லுவாங்களே. விஜயகாந்தில் பாட்டு, ஒரு பாட்டு வரும்மா, அந்த பாட்டு தெரியுமாம்மா உங்களுக்கு? எந்த பாட்டுமா? காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அத்தனை கவலையும் அத்தனை வருத்தத்தையும் பல விஷயம் குடும்பம் சார்ந்து சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பல மனசால் ஒடிஞ்சு போனவங்க யாருன்னா மகரங்க. ஏமாந்து போனவங்களும் மகரம். இனிமே நல்லா இருக்குமா அப்படின்னா, அந்த நல்லா இருக்குமாங்கிற நல்ல விஷயங்கள் அடித்தளம், அந்த பேஸ்மெண்ட்டு போகக்கூடிய மாதம் மே மாதம். அப்போ ஒரு மகிழ்ச்சி தானே. அப்போ மகரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் சூரியன் வந்து அவ்வளோ விசேஷம் இல்லை, உச்சம் பெற்று இருக்கிறனால அந்த குடும்பம் சார்ந்து வீடு சார்ந்து அப்பா வழி சொந்தமாக இருக்கட்டும், அம்மா வழி சொந்தமாக நிறைய செலவுகள் வரும். அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் அலைச்சல்கள் வரும் மே மாதம். இந்த வீட்டுக்கு போகிறதா, அந்த சொந்தத்துக்கு போகிறதா, நீ வரலையா, என்னோட விசேஷத்துக்கு வரலையா, இப்படி லீவு விட்டு கூட நீ குழந்தைய கூட்டிகிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி மனக்கசப்புக்களை அம்மா அப்பா வீட்டு சொந்தத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு மே மாதம் மகரத்துக்கு வந்துடும். அப்போ மனசளவில் ஒரு சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் உறுதுணையாக கிரகங்கள் இருக்குதுமா. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியை கொடுக்க போகுது. ஏன்னா அத்தனை உழைப்பு கொடுத்துட்ருக்கீங்க, கொடுத்துருப்பீங்க. என்னென்ன உழைப்பு கொடுத்தீங்களோ அதற்கான ஊதியம் இல்லை. உண்மையாக சொல்லணும், கமெண்ட் பாக்ஸில் இல்லை தான் மகரத்தில். ஏன்னா இனிமரும் வர காலமோ இந்த மாதமோ கண்டிப்பான அதற்கான ஆதாயம் உண்டு. அப்போ இந்த மாதம் மகரத்துக்கு ஆதாயம் உண்டு, ஆதாயமான மாதம் தான் சொல்லலாம். 2ஆம் இடத்துலேயே ராகு. இந்த பிரயாணம், இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு வெளி ஊருக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இன்னும் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான எத்தனை முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை முயற்சி இந்த மாத கடைசியில் வரிசையாக கொடுக்கக்கூடிய ஒரு லக்கியை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக மகரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத. இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் வேறு இடத்துலையெல்லாம் நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த சீட்டு பணம் போட்டேங்க, லட்சக்கணக்கில் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, பணத்தினால முதலீடு போடக்கூடியவங்க மட்டும் கவனம் தேவை மகரத்துக்கு. எப்போங்க? இந்த மே மாதம். அதனால் வந்து ஒரு லாஸோ அல்லது பெரிய ஒரு சண்டை சச்சரவு கூட வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டு. சனி பகவானுடைய தாக்கம் குறையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் காட்டுது. பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய மாதம். கைவலி, கால்வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ தலை தூங்கும், உடம்பு தொந்தரவு வரும், அசதி வரும். சித்த நேரம் படுத்துக்கலாமா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது, அந்த லோ பிபியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். ஏன்னா கிரகத்துடைய அமைப்புக்கு வச்சு தான் சொல்கிறோம். ஸோ உங்களுடைய தசா புத்தி அல்லது உங்களுடைய கிரகங்கள் நல்லா இருக்குது, குரு நல்ல இடத்துல இருக்குங்க மேடம், நான் சுபமாக இருக்கேன், நல்ல வருமானம் இன்னும் மேலே வர்றதுன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் தான். அப்போ இந்த நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் வந்தால் தான் ஜாதகத்தை கொண்டுட்டு வருவாங்க, அல்லது பொருத்தம் பார்க்கறதுக்கு நல்ல விஷயத்துக்கு ஒரு சிலர் தான் கொண்டு வருவாங்க. அப்படியே திருமணங்கிற பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அந்த காலகட்டம் மகரத்துக்கு. நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பிரதோஷ வழிபாட்டில் சிவனுக்கு அபிஷேகத்தை ஆராதனைக்கு கொடுங்க. முடிஞ்ச வரையிலும் திருவண்ணாமலை போய், நல்லா வெப்பம் வந்து எப்படின்னா அந்த மேசத்தில் உச்சமாக இருக்கார் சூரியன், அதனால் வெப்ப கிரகமான அவரை போய் நீங்கள் பார்த்துட்டு சித்திரகுப்தருக்கு நல்ல பசு நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ ஸ்பெஷலாக அபிஷேகத்துக்கோ அல்லது தீபத்துக்கோ வச்சுக்கோங்கன்னா, அந்த சன்னதியில் மகர ராசிக்காரங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கர்ம வினை கஷ்டம் நீங்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.